நெல்லையில் 1260 கோடியில் சோலார் தொழிற்சாலை அமைப்பதற்கான அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வினிதா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் சிப்காட் சோலார் மாடியூல் மற்றும் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலை சுமார் 1260 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றன. விக்ரம் சோலார் நிறுவனம் இந்த சோலார் மாடியூல் மற்றும் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கிறது. 146 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை மூலமாக முதல் கட்டமாக 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தமிழக அரசினுடைய தொழில்துறை மூலமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தொழிற்சாலையில் 3 ஜிகாவாட் சோலார் செல் மற்றும் பிவி சோலார் மாடியூல் உற்பத்தி செய்வதற்கான திட்டம் என்பது தற்போது வகுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இந்த விக்ரம் சோலார் நிறுவனம் விண்ணப்பித்திருக்கிறது. சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலையினுடைய மையமாக நெல்லையை மாற்றக்கூடிய வகையிலான இந்த உற்பத்தி மையம் அமைந்தால் 3000க்கும் மேற்பட்டவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய அதே நிலையில இந்த கங்கை கொண்டான் சிப்காட்டில் ஏற்கனவே டாடா நிறுவனத்தினுடைய டிபிஎஸ் சோலார், அதாவது டிபிஎஸ்எல் என்ற நிறுவனம் 313 ஏக்கர் நிலப்பரப்புல சோலார் செல் மற்றும் இந்த மாடியூல் உற்பத்தி தொழிற்சாலை ஏற்கனவே அமைத்து அந்த உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக விக்ரம் சோலார் நிறுவனம் இந்த சோலார் மாடியூல் மற்றும் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலையை 1260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தற்போது இந்த விண்ணப்பம் வழங்கியிருக்கிறது. விண்ணப்பம் வழங்கக்கூடிய எளிதில் விரைவில் வழங்கக்கூடிய பட்சத்தில் இந்த நிறுவனம் தங்களுடைய ஒரு உற்பத்தியை சோலார் உற்பத்தியை விரைவில் தொடங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும், இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதற்கட்டமாக 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு தகவலையும் தொழில்துறை மூலமாக தற்போது வெளியாகி இருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.